ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். இயேசு யோவான் ஸ்நானகனுக்கு தம்மை வெளிப்படுத்தின பொழுது அவர் மனுஷகுமாரனாக வெளிப்படுத்தினார். இப்பொழுது இந்த யோவானுக்கு, தம்முடைய சீஷனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின பொழுது மரித்தேன், ஆனால் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறவராக தம்மை வெளிப்படுத்தினார். இந்த காட்சியை இவர் காணும் பொழுது இவருக்குள் ஒரு பரவச நிலை இருந்ததாக வேதத்தில் அவர் வெளிப்படுத்துகிறார். அவர் சொல்லுகிறார், இயேசு என்னிடத்தில் பேசின பொழுது நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலேயும் உயிரோடு இருக்கிறேன். இந்த காலை வேளையில் நமக்கு தேவையானது ஒன்று, அவர் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் ஸ்நானகன் கண்ட இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டவர். யோவான் கண்ட இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டவரையும் கண்டான், அவர் மரித்து உயிரோடு கூட எழும்பினவரையும் கண்கிறார். அவன் கண்ட பொழுது அவன் ஆச்சரியப்பட்டு நிற்க, மாம்சத்தில் கண்ட இயேசுவை போல் அல்ல அவர் சர்வ வல்லமை உடையவராக இருந்தார். அவர் நிலையங்கி தரித்தவராய், மார்பருகே பொற்கச்சை கட்டினவராய், 7 குத்துவிளக்கு நடுவில் உலாவி வருகிற கர்த்தர், 7 நட்சத்திரங்களை தன் கரங்களிலே சுமந்தவராய், அவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றின பொழுது இவரால் நிற்க முடியவில்லை. ஆகையால் நம்முடைய தேவனாகி கர்த்தர் மரித்தார், ஆனால் சதா காலங்களிலேயும் உயிரோடு கூட இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறோம். He is alive. அவர் உயிரோடு கூட இருக்கிறவரை நாம் ஆண்டவரை துதித்து உயர்த்துகிறோம். அநேகருக்கு என்ன சந்தேகம் என்று சொன்னால், இயேசு மரித்தார், உயிரோடு கூட எழும்பினார், அவர் பரலோகத்தில் இருக்கிறார், எனக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை, இயேசுன்னு கூப்பிடுறோம், அது மட்டும் போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் மட்டும்தான் பிதாவை நீங்கள் சேர முடியும். இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் மோட்சத்திற்கு வர முடியாது, பிதாவினிடத்துல வர முடியாது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமம்தான் அங்கே நம்மை கொண்டு போய் சேர்க்கும். அநேக நம்ம இடத்துல சொல்வார்கள், ஆறுகள், அநேக ஆறுகள் உண்டு, அந்த ஆறுகள் எல்லாம் சென்றடைகிற இடம் கடல். அதே போல இன்னும் சில ஞானிகள் இருக்கிறாங்க. அந்த ஞானிகள் சொல்லுவாங்க, ஒரு ஊருக்கு சென்னைக்கு போறதுக்கு நிறைய வழி இருக்கு, ஈசிஆர் இருக்கு, பைபாஸ் இருக்கு, அந்த வழி இருக்கு, இந்த வழி இருக்கு, அந்த வழிகள் எல்லாம் பஸ்ஸும் போகுது, ஆனா எங்க தான் போய் சேருது? சென்னைக்கு தான். அந்த மாதிரிதான் நீங்க ஒரு வழியில போறீங்க, நான் ஒரு வழியில வரும், வந்து சேர்ந்துருவோம். எங்க சேருவீங்க அது தெரியாது. அது சென்னைக்கு வந்து சேருமா, எங்க வந்து சேரும் அதல்ல. ஏசு சொன்னார், so many ways, நிறைய வழி இருக்கு, நானும் ஒரு வழி என்று சொல்லவில்லை. அவர் சொன்னார், நானே வழி, I am the way. நம்ம ஆட்கள் இந்த நாட்கள் என்ன நினைக்கிறாங்க, தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய நன்மை பெறுவதற்கு இயேசு வேண்டும், உலக பிரகாரமான நன்மைகளை பெறுவதற்கு நாங்கள் வேற வழிகளை வைத்துக் கொள்கிறோம். அதாவது தேவனுடைய ஆசீர்வாதம், நன்மைகள் எல்லாம் பெறுவதற்கு இயேசு கிறிஸ்து வேண்டும், திருச்சபை வேண்டும், திருச்சபை ஆராதனை வேண்டும். ஆனால் உலக பிரகாரமான சில காரியங்களை செய்வதற்கு நாங்கள் அதிலையும் போய் அதையும் செய்து விடுவோம். அப்ப எதுவும் பகைச்சிக்காத பார்த்தீங்களா?
சில நேரங்களில் நாம் உறுதி உள்ளவர்களாய் நிற்க வேண்டும். இயேசுதான் தெய்வமானால் அவருக்காக நிற்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், நான் சதா காலங்களிலே உயிரோடு கூட இருக்கிறேன். இந்த கால வேளையில் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ளவர். பிரச்சனை வந்துட்டா சோர்ந்துடுறோம், போராட்டம் வந்துட்டா சோர்ந்துடுறோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு கூட நல்லா பழகினவர்களை நாம் சில நேரங்களில் நம்பி விடுகிறோம். ஐயோ, இவர்கள் என் வீட்டுக்கு வருகிறார்கள், என்ன விசாரிக்கிறார்கள், எனக்கு இதெல்லாம் செய்யறாங்க. சிலர் பாருங்க, ஒரு சமயம் ஒரு பிள்ளை எங்க சபைக்கு வந்துட்டே இருந்தா. திடீர்னு அவ வியாதிப்பட்டான். அவ கரங்கள் எல்லாம் கண் வெடியை போலவே சில கட்டிகள் உருவானது. அப்ப நான் ஒரு ஈவினிங், ஒரு மாலை வேளை அவள் ஆராதனைக்கு வந்திருந்தாள். நான் சொன்னேன், என்னம்மா என்ன இதெல்லாம் அப்படின்னு. அவ சொன்னா, அந்த பிள்ளை ஒரு காரியம் அவ தெளிவா சொன்னா. என்ன சொன்னான்னா, பாஸ்டர், இந்த மாதிரி என் கையெல்லாம் பாருங்க இப்படி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன வச்சு ஜெபம் பண்ணி அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன், இது வருவதற்கு முன்பு என்ன நடந்தது. அப்போ சொன்னா, நாங்கள் ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன் வச்சுருக்கோம், அதில் எனக்கு பார்ட்னராக ஒருத்தர் இருக்கார். அந்த இன்ஸ்டியூஷனில் அவர் தான் டீச்சிங் ஸ்டாஃப். நான் ஃபைனான்ஸ் மற்ற எல்லா காரியங்களும் நான் பார்த்துக்கிறேன். அதனால் அவர் அடிக்கடி ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவார். வரும்பொழுது எனக்கு ஒரு லட்டு வாங்கிட்டு வந்தார். அவருடைய நம்பிக்கையில் ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறார். வரும்போது அவர் சொன்னாரா, இந்த லட்டை வாங்கிட்டு வந்து உனக்காக ஸ்பெஷலாக வாங்கிட்டு வந்தேன். இந்த பிள்ளையும் ஜெபம் பண்ணி சாப்பிட்ருக்கலாம், அல்லது வேண்டான்னு சொல்லியிருக்கலாம், அல்லது அதை தூக்கி குப்பையில் போட்டிருக்கலாம். இதை மூன்றையுமே செய்யலை. அந்த எல்லா ஸ்டாஃபுகளுக்கு நடுவில் இது உங்களுக்காக வாங்கிட்டு வந்தது அப்படின்னு கொடுத்த உடனே அம்மா அங்கேயே வாங்கி உடைச்சி இது எனக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. அது அந்த பிள்ளையினுடைய சரீரத்துல சில பாதிப்புகளை ஏற்படுத்தினர். அந்த கரங்கள் எல்லாம் அப்படி வந்துருச்சு. ஜெபித்த பின்பு ஆண்டவர் அதை மாற்றினார். ஒரே பயம், இப்படி வந்துருச்சு, என்ன நடக்குமோ, இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ, அவங்க எனக்கு ஏதோ பண்ணிட்டாங்கன்னா, இவங்க எனக்கு ஏதோ பண்ணிட்டாங்கன்னா, யாரையோ யோசிக்கிறது. நான் சொல்றேன், நீ ஆராதிக்கிற தேவன் உயிரோடு கூட இருக்கிறான். நம்ம வீட்டுக்கு வருவாங்க, தெரிஞ்சவங்க வருவாங்க, சொந்தக்காரங்க வருவாங்க, நமக்கு அறிமுகமான நண்பர்கள் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. வரும்பொழுது உங்களுக்காக பிரத்யேகமாக வாங்கிட்டு வந்ததுன்னு கொண்டு வருவான். நீங்க எப்படி அதை கொண்டு வந்தாலும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அதை சாப்பிடுன்னு சொன்னா சாப்பிடுங்க, வேண்டாம்னா வேற யாருக்காவது எடுத்து கொடுத்துருங்க. நிறைய சம்பவங்களை நான் சொல்ல முடியும். எங்க வீட்டுக்கு வருவாங்க, கொண்டு வருவாங்க, இது உங்களுக்காக வாங்கிட்டு வந்து கொடுக்க சொன்னார். இந்த உங்களுக்காக வாங்கிட்டு வந்து கொடுக்க சொன்னார், பார்க்க வர்றவங்க ஒரு ஸ்வீட்டோ ஒரு வேற ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்கன்னா அது பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்காக வாங்கி கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு சந்தேகம். ஒரு தடவை ஒரு அம்மா 2 கைப்பை நிறைய படங்கள் அப்படி கொண்டு வந்து கொடுத்து, உங்களுக்கு தான் பாஸ்டர் நான் வாங்கிட்டு வந்தேன், உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன். கர்த்தர் சொன்னார், அந்த பேக்கெட்டே பிரிக்காது, தொடாத. நான் என் பிள்ளைகிட்ட சொல்லிட்டேன், பிள்ளைங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்க. அப்ப நான் சொல்லிட்டு, அவசரப்பட்டு தொடாதீங்க, உங்களுக்கு பிடிச்ச படங்கள்லாம் அதில் இருக்கு. ஆனால் என் பிள்ளைகளுக்கு ஒரு கிருபை கற்று தந்தது தான், ஒன்றுமே இல்லைனாலும் நம்ம சொன்னாதான், நம்ம எடுத்து வெட்டி கொடுத்தாதான் சாப்பிடுங்க. அதெல்லாம் கிடைச்சிச்சுன்னு சொல்லி எடுத்து கொண்டு போய் தனியாக உட்காந்து பிரித்து மேயிற கதையெல்லாம் அதுங்க அந்த பிள்ளைகிட்ட இது வரையிலும் இல்லை. யார் எது கொடுத்தாலுமே அதை நாம் அந்த பிள்ளைகளுக்கு இந்த வயதிலேயும், மூத்த மகள் காலேஜ் முடிக்க போகிறா, இளைய மகள் 10வது முடிக்க போகிறா, 10வது ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா, நாம் கொடுத்தாதான், நாம் அந்த பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுத்தாதான் அந்த பிள்ளையை சாப்பிடும்.
அவ்வளவு கர்த்தர் அந்த பிள்ளைகளை அப்படி நடத்தி வருகிறார். அதில் இந்த காலை வேளையில ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஆராதிக்கிற தேவன் அவர் உயிருள்ளவராக இருக்கிறார். அவர் என்னோடு இருக்கிறார். என்னை கைவிடாதவர், ஜெயம் கொடுத்து என்னை நடத்துகிற தேவன் உயிருள்ளவராக இருக்கிறார். எவர் என்ன செய்தாலும், என்ன பண்ணினாலும், என்ன சமாதானத்தை கொடுத்தாலும் நீங்க நம்ப வேண்டியது ஒருவர். நான் நம்புகிறது கர்த்தர் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். He will take care. He will take care. எனக்கு விரோதமாக என்ன சதியை உண்டாக்கினாலும் நான் அவரை நம்புகிறேன். அவர் பார்த்து கொள்ளுவார். அந்த சதிகளை செய்கிற மனிதர்களை கர்த்தர் முறியடித்து கர்த்தர் ஜெயிக்கிறவராக விளங்க பண்ணுவார். ஏன்னா உயிரோடு கூட இருக்கிறார். He knows everything behind you. உனக்கு பின்பாக நடக்கிற சகலமும் அவர் அறிவார். அவர் சர்வ வல்லவர். அவர் உயிரோடு கூட இருக்கிறார். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். ஆமென். ஆமென்.